அழகாக பாடலின் வரிகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இந்த படத்தினுடைய லிரிசிஸ்ட் மோகன் ராஜா சாராக இருக்கட்டும், அருண் பாரதி அவர்களாக இருக்கட்டும். ஐ திங்க் ஐ ஷுட் ஸ்டார்ட் வித் அருண் பாரதி சார். நீங்க கண்டிப்பாக இதுல அமைஞ்சிருக்கக்கூடிய பாடல்கள், நீங்க எழுதின வரிகள், அதை பத்தி எங்களுக்காக ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஓவர் டு யூ ப்ளீஸ். பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக, இணைய நண்பர்கள் அனைவருக்கும் என் இதயத்தின் அடையாளத்திலிருந்து அன்பு வணக்கம். ரொம்ப கனமான மேடை. இப்போ அவர் பேசிட்டு போனதுல கொஞ்சம் ரொம்ப லேஸ் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஃப்ரீடம் படத்தில் வாய்ப்பு கிடைச்சதுக்காக தயாரிப்பாளர் பாண்டியன் சார், அப்புறம் இயக்குனர் சத்யசிவா சார், அப்புறம் மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் சார், எல்லாருக்குமே நான் நிறைய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இலங்கை போர் உச்சத்தில் இருக்கும்போது அண்ணன் அறிவுமதி அவர்கள் ஒரு அரை கம்பத்தில் தொப்புள் கொடி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் தொகுத்தார். அதில் நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். போதிமர நிழலில் புத்தருக்கு நரபலி, அப்பாவின் மண்டை ஓடு, சிங்களனின் மாமிசவரி, அறுபட்டு கிடக்கிறது அம்மாவின் மார்பு, பிறப்புறுப்பில் துப்பாக்கி, நிர்வாணமாக அக்கா சடலம், மலவாசல் வழி இரும்பு கம்பி, எப்படி துடித்தானோ என் ஆசை தம்பி, சொந்த மண்ணில் உயிரின் வேர்களை பிடுங்கி எறிகிற அசைவ பூமி, தப்பி பிழைத்து கரையேறினேன், இங்கோ எனக்கு அகதி அனாதை விசாரணை அப்படின்னு சொல்லி இதை கைதட்டலுக்காக சொல்லலை, ரொம்ப ஒரு வழியோட விசாரணை கைதிகளை குற்றவாளியாக பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவம் இருக்குது. இன்னைக்கு கரண்ட்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய அஜித் குமார் நியூஸ்லேருந்து நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கனமான சப்ஜெக்டை இயக்குனர் எடுத்திருக்கிறாரு. அதுக்காகவே அவரை ஒரு மிகப்பெரிய பாராட்டுதல்கள் தெரிவிக்கிறார். ஸோ அதுக்காகவே உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். முதல் முறையாக நான் சசிகுமார் சார் படத்தில் பாட்டு எழுதுகிறேன். ஸோ ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து உங்களோட நான் இணையணும். அதுக்கப்புறம் ஜிப்ரான் சார், அவர் எனக்கு ரொம்ப நாள் தெரியும் அப்படின்னாலும் அவர் கூடயும் எனக்கு முதல் முறையாக இணையக்கூடிய ஒரு மேடை அப்படின்றதுனால இந்த மேடை எனக்கு ரொம்ப புதுசாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது. மோகன்ராஜன் சாரோட பாடல் வரிகள், சினேகன் சார் அவரோட பாடல் வரிகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அந்த தாலாட்டு பாட்டில் எனக்கு அந்த வரி ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அருகம்புள்ளும் சிகரமே எறும்பை கேளு அது சொல்லுமே அப்படின்னு சொல்லி அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ அருண் சார். எத்தனையோ பாடல்கள்ல நீங்க எழுதிருக்கக்கூடிய வரிகளை பார்த்து ரசிச்சிருக்கோம். நீனும் இந்த படத்துல நீங்க இணைஞ்சது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமையாக இருக்கு. நீங்க உங்களுடைய அனுபவத்தை எங்களுக்காக ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். மோகன் ராஜா சார், ஓவர் டு யூ ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். எனக்காக சில மோட்டிவேஷனுக்காக சில தத்துவங்கள் எழுதிக்குவேன். ஸோ அதில் ஒரு தத்துவத்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கலான் இருக்கேன். நான் என்பவனுக்கு உலகை தெரியாது, நானா என்பவனுக்கு தன்னை தெரியாது, நானும் என்பவனுக்கு தோல்வி கிடையாது. இந்த நானும் என்பவனுக்கு தோல்வி கிடையாது எங்கள் கதாநாயகன் சசிகுமார் சார் அடங்குவார். எப்பயுமே அவர் அவ்வளோ பொயட்டாக இருப்பார். அவரை பற்றி சொல்லணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மேடையில் நான் நிற்கிறதுக்கு. ஏன்னா இந்த வருடத்தில் ஒரு பெரிய ஹிட் படத்தில், டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற படத்தில் நானே எல்லாமே முழு பாடல்களும் உங்களுக்கு நான் எழுதியிருக்கிறதுல பெரிய எனக்கு சந்தோஷம் சார். ஏன்னா நம்மளை தூக்கி வளர்த்தவங்க கொஞ்சம் சறுக்கி மறுபடியும் ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி உயர பறக்கும்போது ஒரு சந்தோஷம் வரும்ல, அது பெரிய போதை. அந்த சந்தோஷத்தை நான் இந்த மேடையில் ரொம்ப அனுபவிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு முறை என்னுடைய ஈசன் படம் வந்தனமா இருக்கட்டும், சுந்தரபாண்டியன் ஓப்பனிங் சாங்காக இருக்கட்டும், குட்டிப்புள்ளியில் தாட்டியரையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு ஆரம்ப காலகட்ட பாடலாசிரியருக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்தவர் சசிகுமார் சார் தான். அவருக்கு இப்படி ஒரு வெற்றி படத்தில் நானும் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கிறதுல ஹாப்பி. அந்த படத்துக்கு அப்புறம் இன்னொரு படமாக வர்றது ஃப்ரீடம். அந்த படத்துலேயும் நான் ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன் அப்படிங்கிறதுல எனக்கு பெரிய பெரிய மகிழ்ச்சி சார். ரொம்ப இன்னும் நான் உங்களோட தொடர்ந்து வேலை செய்யணும். அருண் பாரதி சொன்னார், இது நான் உங்களோட சேர்ற முதல் படம்னு. என்னோட முதல் பாடல் வெற்றி பாடலே உங்களோட தான். அது எனக்கு ஒரு பெரிய பரிசா நான் என் வாழ்க்கை கொடுத்ததான் நினச்சிக்கிறேன். இந்த படத்தில் சினேகன் சார் ஒரு லவ் சாங் எழுதியிருக்காரு. அதில் நீங்கள் எத்தனை பேர் அதை கவனிச்சிங்கன்னு தெரியல. 2வது சரணத்தில் ஒரு அகதியோட அதை 4 வரிகளில் சூப்பராக சொல்லியிருப்பாரு. அண்ணன் இங்கே இல்லை, ஸ்டேஜில் இல்லை, இருந்தாலும் அதை நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நிலமற்ற நிலத்தில் நின்றாலும் காதல் நீங்காத நிழலை தருகிறதே எங்கும்,
ராவண தேசத்து ராஜா ராணி பரிவாரம் இல்லாமல் வருதே பவனி அப்படின்னு எழுதியிருப்பாரு. அது கதைக்கும் சூப்பராக பொருந்திருக்கு. ஏன்னா முதல்ல வந்து இந்த வரிகளை செலக்ட் பண்ண இசையமைப்பாளருக்கும் சத்யசிவா சாருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னதான் கவிஞர்கள் எழுதினாலும் அதை ஓகே பண்ணுற இடத்துல நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க சார். ஸோ இந்த வரிகளை நீங்கள் சினேகன் சாருக்கு ஓகே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவர் சார்பாக நான் சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பாடல் தாலாட்டு பாடல். இந்த பாடலை பற்றி நான் டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து சசிகுமார் சாருக்கு சொன்னேன். சார் அந்த தாலாட்டு பாட்டு நான் தான் எழுதியிருக்கேன். அப்படியா, சூப்பராக அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. இப்போ அந்த வரிகளை பார்த்துட்டு ஏய் நம்ம பாட்டிலேருந்தே ஒரு வரியை தூக்கி போட்டேன்னு சொல்லி எனக்கு ஞாபகப்படுத்தி சொன்னார். அது நான் சொல்லிடுறேன் இந்த லைனை. தப்பி வந்த தங்க நிலவை அஞ்சி அழ விட்டது யாரோ, துள்ளி வந்த வண்ண நிலவை ஒண்டி நிற்க வச்சது யாரோ, வாழ்வை எண்ணி வருந்தாதே வானம் அது சுருங்காதே, அருகம்புல்லும் சிகரமே எறும்ப கேளு சொல்லுமே. இந்த அருகம்புல்லும் சிகரமே தான் வேறொரு வடிவத்தில் சாரோட வெற்றிவேல் படத்தில் ஓப்பனிங் சாங் எழுதியிருப்பேன். அதை நான் மறுபடியும் ஏன் எழுதணும் அப்படின்னா, சார் வந்து ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி மறுபடி பறக்க வந்திருக்காரு. சரி, அதையும் நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். அது எதேச்சியாக எழுதினேன். அது சாருக்கு தெரியாதுன்னு நினச்சேன். ஆனால் என்னோட ஒவ்வொரு வரிகளையும் அவர் கவனிக்கிறதுனால கண்டுபிடிச்சிட்டாரு. சார் ரொம்ப நன்றி சார். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் ஜிப்ரான் சார் பற்றி சொல்லணும். ஒரு இசைப்பாளருக்கு ஆல்பமாக ஹிட்டாக அமைகிறது வந்து ரொம்ப மேஜிக். இப்போ பார்த்தீங்கன்னா ராஜா சாருக்கு அன்னக்கிளி, ரகுமான் சாருக்கு ரோஜா, அப்புறம் ஹாரிஸ் ஜெயராஜ் சாருக்கு பார்த்தீங்கன்னா மின்னலே, வாகை சூடவா அப்படிங்கிற ஒரே ஆல்பம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் யார்ப்பா அப்படின்னு திரும்பி பார்க்க வச்சது. சார் அதே மாதிரி இந்த ஆல்பமும் சூப்பராக கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இது ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும், கண்டிப்பாக அமையும். ஏன்னா ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க, இந்த படத்தையும் சேர்ப்பீங்கிற நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் சத்யசிவா சார், நான் அவரோட இது வந்து எனக்கு 3வது படம் கழுகு 2, அப்புறம் வந்து 1945. அதுக்கப்புறம் இந்த படம் அவரோட வேலை செய்கிறதே ரொம்ப இதமாக இருக்கும். அவர் அடிக்கிறதும் தெரியாது, கிள்றதும் தெரியாது, ஆனால் அவர் நினைச்சதை வாங்கிடுவார். ரொம்ப ரொம்ப ஹாப்பி சார் உங்களோட வேலை செய்கிறதுல. ஜிப்ரான் சாரோட வேலை செய்கிறது வந்து ஒரு அது மட்டும் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு கண்டிப்பாக அது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஒரு பாடல் வந்து சூழல் உருவானோடனே இவர் தான் எழுதுறான்னு தெரிஞ்சோன்னா அவர் நம்பரை வாங்கி ஒரு வாட்ஸ்அப் குரூப் போட்டுருவார். நம்ம பாட்டுக்கு ஆப்ஷன் எழுதி கொடுத்துட்டே இருக்கணும். கடைசியாக அப்புறம் எனக்கும் டைரக்டருக்கும் பிடிச்சதை பார்ப்பாரு, அப்புறம் அவருக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் எங்கள் 2 பேருக்கும் எங்கள் 3 பேருக்கும் பிடிச்சது ஓகே ஆகி வந்து அந்த ஒரு வடிவமாக வரும். அது எனக்கு ஒரு பெரிய மாபெரும் ஒரு புது அனுபவமாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இந்த பாட்டை வந்து வைக்கம் விஜயலட்சுமி ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் கண்டிப்பாக பெரிய வெற்றி படமாக அமையும். அதே மாதிரி எங்கள் தயாரிப்பாளர் பாண்டியன் சார், உங்களுடைய உறுதிமொழி வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு படத்துலையும் அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சு செய்யணும் சார். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்ததாக விழாவின் நாயகனை கூப்பிட வேண்டிய ஒரு தருணம். ஜிப்ரான் சார், யூ ட்ரூலி